பிரைஸ் தி லார்ட். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10 கட்டளையிலிருந்து 3வது கட்டளைக்கு எதிரான பாவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வசனம் மூலம் பார்க்கலாம். அந்த பாவங்களை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட முழு மனதோட மன்னிப்பு கேளுங்க. 3வது கட்டளை, ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. இணைச்சட்டம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எகிப்து நாட்டில் நீ அடிமையாய் இருந்தாய் என்பதையும் உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் உன்னை அங்கிருந்து கூட்டி வந்தார் என்பதை நினைவில் கொள். ஆதலால் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்று உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டார். ஞாயிறு திருப்பலி காரணமின்றி தவறினேன், தகுந்த தயாரிப்பின்றி நற்கருணை வாங்கினேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27 மற்றும் 29ஆம் வசனம். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம் மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார். ஒரு சந்தி சுத்தபோசன நாட்களை அனுசரிக்க தவறினேன், சோம்பி திரிந்தேன். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. அன்பர்களே, எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பி திரியும் எல்லா சகோதரிகளிடமிருந்தும் விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடியும். சோம்பேறிகளே, எறும்பை பாருங்கள், அதன் செயல்களை கவனித்து ஞானம் உள்ளவராகுங்கள். அதற்கு தலைவனும் இல்லை, கவனிப்பும் இல்லை, அதிகாரமும் இல்லை. எனினும் அது கோடையில் உணவை சேர்த்து வைக்கும், அறுவடை காலத்தில் தானியத்தை சேகரிக்கும். சோம்பேறிகளே, எவ்வளவு நேரம் படுத்திருப்பீர்கள்? தூக்கத்திலிருந்து எப்பொழுது எழுந்திருப்பீர்கள்? இன்னும் சிறிது நேரம் தூங்குங்கள், இன்னும் சிறிது நேரம் உறங்குங்கள், கைகளை மடக்கி கொண்டு இன்னும் சிறிது நேரம் படுத்திருங்கள். வறுமை உங்கள் மீது வழிப்பறை கல்வரை போல் பாயும், ஏழ்மை நிலை உங்களை போர் வீரர் போல் தாக்கும். தகுந்த தயாரிப்பு நற்கருணை பெற்றிருந்தாலோ சோம்பேறிகளாக இருந்திருந்தாலோ ஆண்டவர்கிட்ட முழு மனதோட மன்னிப்பு கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.